இங்க யாரெல்லாம் விவசாயிங்க சொல்லுங்க. விவசாயங்கள் யாரு? நானு, நீங்க எல்லாரும் விவசாயம், எல்லாருமே விவசாயம் தான் செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய அண்ணன்களும் இன்னும் விவசாயம் தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மாவட்டங்கள், செங்கல்பட்டுல இல்ல. அப்படி இருக்கும் பொழுது இங்க என்ன அதிகமா விளைவிக்கிறோமா? மஞ்சளா, நெல்லு, கரும்பா, வாழை அதெல்லாம் கிடையாது. ஏன்னா தண்ணி இருந்தா தானே அதெல்லாம். தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் வாழை எல்லாம் இருக்கு. காய்கறிகள், காய் இல்லைன்னா மலர், பூக்கள் இல்லைன்னா நெல், இந்த 3 தான் அதிகமாக நம்ம விளைவிக்கக்கூடிய பொருட்கள். இந்த விவசாயம் இதுல ஒரு குவிண்டால்னா எவ்வளோ? 100 கிலோ. ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் தான் தமிழ்நாட்டு அரசாங்கம் இங்க விலை நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு இடத்துல போய் ஏதாவது வாங்குறீங்க, வாங்கின உடனே அந்த கடைக்கு விலையை நீங்க சொல்வீங்களா? கடைக்காரர் சொல்லுவாரா? கடைக்காரர் தானே சொல்லுவார். இந்த புடவை வாங்கின்னு வரீங்க, அவர் என்ன விலை சொல்லுவாரோ அதை கொடுத்துட்டு தானே வாங்கிட்டு வருவீங்க. ஆனா விவசாயிக்கு மட்டும் அந்த கதி கிடையாது. அவங்க யாரோ விலை வைப்பாங்க. நீங்க விளைவிக்கிற பொருளுக்கு நீங்கள் விலை சொல்ல முடியாது. கஷ்டப்படுறது நீங்க, வெயில்ல இறங்கி வேலை செய்யறது நீங்க, சேத்துல காலை வைக்கிறது நீங்க, களை எடுக்கிறது நீங்க, தண்ணி கஷ்டப்பட்டு அதுல கொண்டு வந்து கொட்டி அந்த நாத்து நட்டு அதை விளைவிக்கிறது நீங்க, களை பறிச்சு அதுக்கப்புறம் அறுவடை பண்ணி மூட்டை கட்டி அதை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கொண்டு போய் ஒரு இடத்துல போடுவீங்க இல்லையா? எங்க நம்மளுடைய அந்த நெல் கொள்முதல் நிலையங்கள், ரைஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க, ரைஸ் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர், அதாவது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல போய் போடுறீங்க. ஒரு மூட்டைக்கு எவ்வளவு வாங்குறாங்க? 250 ரூபாவா கமிஷன்? ஆமா. அப்புறம் ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய், ஒரு குவிண்டாலுக்கு 250 ரூபாய். அப்ப ஒரு குவிண்டால் நெல்லோட விலையே 2500 ரூபாய் தான். அதுவும் 2369 ரூபாய் டெல்லியில இருந்து வருது. சென்ட்ரல் கொடுக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவு கொடுக்குது? 131 ரூபாய். 131 ரூபாய் கொடுத்துட்டு அதுல கமிஷன் அவன் வாங்கிக்கிறது எவ்வளவு? 250 ரூபாய். அதாவது அது கூட வராதான். அந்த 250 ரூபாயும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப நீங்க விளைவிச்ச நெல்லுக்கு என்ன மதிப்பு? எவ்வளவு கஷ்டம்! என்ன சாதாரண வேலையா? உங்க கையெல்லாம் எப்படி இருக்குது? எப்படி இருக்கும் கைய? காப்பு காய்ச்சி போய் கரடு முரடா இருக்கும் இல்ல? ஏன்னா நெல்லுலயும் வயல்லையும் வெயில்லையும் எவ்வளோ அது கதிரை பிடிக்கிறது, அருவாளை பிடிக்கிறது, என்ன வேலை, சாதா வேலை கிடையாது. அதிகமாக பெண்கள் ஈடுபடும் தொழில் எதுனா விவசாயம் தான். ஆண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களோ பெண்கள் அதை விட அதிகமா இருக்காங்க விவசாயத்துல. அப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன வழி, என்ன பதில்? நீங்க வேலை கொடுக்கறேன்னு சொன்னாங்களா? 100 நாள் வேலை யார் யாரெல்லாம் பதிவு பண்ணிருக்காங்க தெரியுமா? நம்ம ஊர்ல வேலையே கிடையாது அப்படின்றீங்களா? 100 நாள் வேலை திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அதுல திருப்போரூர்ல மட்டும் 25,000 26,000 குடும்பங்கள் பதிவு பண்ணிக்கிறாங்க. அதுல ஒரு 14,000 குடும்பங்களுக்கு மட்டும்தான் 16 நாள் வேலை கொடுத்திருக்கிறாங்க. மிச்சம் 10,000 11,000 குடும்பங்களுக்கு வேலையே கிடையாது. கொடுக்கவே இல்லை, ஒரு நாள் கூட வேலை கொடுக்கல. அதே போல திருக்கழுக்குன்றத்திலயும் அப்படிதான். திருக்கழுக்குன்றத்திலயும் கிட்டத்தட்ட 33,000 குடும்பங்கள் பதிவு பண்ணி இருக்கிறாங்க. எதுக்கு? 100 நாள் வேலை திட்டத்துக்கு. அதுல 11,000 குடும்பங்களுக்கு மேல ஒரு நாள் கூட வேலை கொடுக்கல. மிச்சம் அவங்களுக்கு வேலை கொடுத்திருக்காங்க. அது ஒரு 25,000 குடும்பங்களுக்கு வேலை கொடுத்திருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு தினம் 250 ரூபாய் அப்படித்தானே சொல்லி உங்களை கூட்டம் பண்ணாங்க. 250 ரூபாய் அல்ல 200 ரூபாவது வந்துதா? வரலையா? வரல. 200 ரூபாய் கூட வரல. அப்ப 15 நாள் 16 நாளுக்கு எத்தனை 200 ரூபான்னு போட்டீங்கன்னா 3,000 ரூபாவோ 3,500 ரூபாய் இல்ல 3,600 ரூபாய் இல்ல 250 ரூபாவே கொடுத்திருந்தா கூட 5,000 ரூபாய்க்கு மேல வரல. 4,000 ரூபாய் தான் வந்திருக்கும். ஆனா டாஸ்மாக்ல மாசம் எவ்வளவு நம்ம வீட்டுல இருந்து கடைக்கு போகுது? அவங்க கொடுத்தது 100 நாள் வேலை திட்டம் மூலம் வந்தது 3,500 ரூபாய். டாஸ்மாகில் மாதம் அவங்களுக்கு போன காசு 5,000 ரூபாய். கணக்கே இல்ல, கணக்கே இல்ல போங்க அப்படின்றீங்க. ஆமா, என்னமா நீங்க 5,000 கம்மியா சொல்றீங்க? அதெல்லாம் கணக்கே கிடையாது. அதுவும் நியூ இயர் நம்ம பசங்க குடிச்சிருக்கிறாங்க பாருங்க. ஜனவரி 1ஆம் தேதி 10 கோடி 20 கோடி குடிச்சிக்கிறாங்க ஒரே மாவட்டத்துல, செங்கல்பட்டுல மட்டும். அதுக்கு மேல பொங்கல்னா நம்ம என்ன நினைப்போம்? பொங்கல் பொங்கணும், மாட்டுக்கு பூஜை பண்ணணும், ஆமா அத பானை வாங்கணும், புது புடவை கட்டிக்கணும், சக்கரை பொங்கல் சாப்பிடணும், இதானே பொங்கு சோறு வச்சு அதுல ஒரு குழம்பு ஊத்தி சாப்பிடணும்லாம் ஆசைப்பட்டிருப்பீங்க.
3000 ரூபாய் வந்ததா உங்களுக்கு மாசம்? ரேஷன் கடையில் உங்களுக்கு எல்லாம் பொங்கல் பரிசாக கிடைத்ததா 3000? அந்த 3000 இப்ப எங்க இருக்கிறது? டாஸ்மாக் கடையில் போயிடுச்சா? போயிட்டாமா? ஐயோ, மாசம் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே மகளிர் உரிமை தொகை, அது வரவே இல்லை. வந்தாலும் கவலைப்படாதீங்க, வந்தாலும் நேரம் டாஸ்மாக் தான் போகும். உங்களுக்கு கொடுக்கப்படும் மாசம் 1000 ரூபாயும் டாஸ்மாக் தான் போகுது. பொங்கல் பரிசாக நீங்கள் வாங்கிய 3000ம் டாஸ்மாக்கு தான் போகுது. அதே சமயம் இந்த மாவட்டத்துல ஐயோ கோடி கோடியா, அந்த பொங்கலுக்கு மட்டும் 39 கோடியா, எங்க தான் வந்துச்சு அந்த 39 கோடி? எனக்கு தெரியணும், சொல்லுங்க நீங்க. 39 கோடி உங்கள் வீடுகளில் இருந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் டாஸ்மாக் போயிருக்கிறது. எங்க வச்சிருந்தீங்க அந்த காசெல்லாம்? எங்க வச்சிருந்தீங்க? பீரோல வச்சிருந்தீங்களா? சுருக்கு பையில வச்சிருந்தீங்களா? பசங்களுக்காக நீங்கள் சேமித்து வைத்த அந்த காசை கொண்டு போய் டாஸ்மாக்லயே எல்லாம் தொலைச்சிட்டாங்க. நம்ம என்ன பண்றது சொல்லுங்க? ஏன்னா அவங்களுக்கு வேலை இல்லை. பசங்க நல்லா படிக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு வேலையே கிடையாது. படிச்ச பசங்களுக்கு வேலையே கொடுக்கல. இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க வேலை வாய்ப்பு தருகிறோம், 1 லட்சம் வேலை வாய்ப்பு, 5 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். ஒன்னும் கொடுக்கல. யாருக்கும் எந்த வேலை வாய்ப்பும் கொடுக்கவே இல்லை. சும்மா அத அரசு வேலைன்றதே கிடையாது. இருக்கிறவங்க எல்லாம் எடுத்து போட்டுன்னு இருக்கிறாங்க. எடுத்து அரசு வேலையில இருந்து தூக்கி போட்டுட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் போராட்டம் பண்றாங்க பாருங்க. அரசு வேலை பெற்ற துப்புரவு பணியாளர்களா இருக்கட்டும், அங்கன்வாடி பணியாளர்களா இருக்கட்டும், போக்குவரத்து துறை பணியாளர்களா இருக்கட்டும், எல்லாரும் எல்லா ஊர்லயும் தினம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சம்பளம் கொடுக்கல, சம்பளமே கிடையாது அவங்களுக்கு. அரசு வேலையில் சம்பளமே கிடையாது, ஓய்வூதியம் கிடையாது, எதுவுமே அவர்கள் செய்யவே இல்லை. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப உங்களுக்கு விவசாயத்திலயும் அவங்க நல்லதா காசு வரல, தொழிற்சாலையிலயும் வேலை கொடுக்கல, அரசு வேலை கிடையாது. டாஸ்மாகை ஊத்தி ஊத்தி கொடுத்து நம்ம பசங்களை கஞ்சாவுக்கும் புகை பழக்கத்துக்கும் மது பழக்கத்துக்கும் அடிமையாக்கணும் தான் இவங்க செய்த ஒரே திட்டம். இதுவா திட்டம்? இந்த திட்டத்துக்காக நீங்க ஓட்டு போடணும் சொல்லுங்க? ஏன் போடவே கூடாது? ஏன்னா ஏமாற்றுகின்ற திட்டங்கள் தான் இவங்க கொடுக்கறாங்க.